நான் வேணா அடிச்சு சொல்லுவேன். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்ப கெட் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பீங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ப கெட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணிட்டு, நம்ம நெனைச்சம்போது ஜாப குவிட் பண்ணிட்டு, நம்ம நெனைச்சம்போது ஜாப ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வருவாங்க இல்லையா? அந்த மாரி ஸ்டேட்டுக்கு எப்படி வரலான்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்றதுன்றது வந்து ரொம்பவே டஃப். நம்மளுக்கு எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்றதுன்னே தெரியாது. எந்த கம்பெனில எப்படி அப்ளை பண்றதுன்னே தெரியாது. நம்மகிட்ட அந்த ஸ்கில் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கே தெரியாது. ஹெச்ஆர் கிட்ட எப்படி பேசணும், எந்த மாரி பேசணும் அப்படின்னு தெரியாது. இந்த மாரி எதுவுமே தெரியாது இருப்போம். அந்த மாரி இடத்துல இருந்து அந்த ஸ்க்ராட்ச் 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸ்க்ராட்ச்ல இருந்து சொல்றேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்மகிட்ட எதுவுமே இல்ல அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்ல இருக்கேன் இல்லையா? அந்த மாரி எதுவுமே இல்ல அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து என்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வரணும். அதாச்சும் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, என்கிட்ட அதில் ரியல் டைமாக ஒர்க் பண்ண நாலேஜ் இல்லை, அதாச்சும் எனக்கு இந்த மாதிரி பேச தெரியல அப்படின்ட்டு எதுவுமே இல்லாததில் இருக்கிற ஸ்டேட்ல இருந்து இல்லை என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ஸ்கில் 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 நீங்கள் நினச்சிருக்கலாம் நீங்கள் வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்டும் உங்களோட டிகிரியும் வந்து உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப்பையும் அந்த ஜாபை கெட் பண்ணி தரும் அப்படின்ட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பட் அதுதான் அங்கே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் போகுது. பட் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் ஹைரிங் பண்ணுற அந்த க்ரோயிங் கம்பெனிஸ் உங்ககிட்ட என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்குறாங்களா, உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, எனக்கு இந்த ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, இந்த ரிசல்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த ஒர்க் செய்ய தெரியுமா அப்படின்றத அவங்களோட ஒரே ஒரு கொஷின். உங்களோட டிகிரி தேவையில்ல, உங்களோட சர்டிஃபிகேட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, உங்களுக்கு அந்த ஒர்க் தெரியுமா அது மட்டும் தான் கேட்குறாங்க. அந்த ஒர்க்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, அதுதான் அந்த ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நான் ஸ்கில்லுன்னு சொல்கிறது எல்லா ப்ராட் கேட்டகரி தான் கவர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சேல்ஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேல்ஸ் வருமானு தான் பார்ப்பாங்க. ஹெச்ஆர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் நல்லா கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவீங்களா, நல்லா பேசுவீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லா ஜாபையும் தான் நான் கவர் பண்ணுறேன் ஸ்கில்லுன்னு சொல்லும் போது. இப்படி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுலேருந்து என்கிட்ட ஒன்று இருக்குன்னு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. அது என்னென்னா உங்களோட ஸ்கில்ஸ் தான். ஏன் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் உங்களோட ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்றைக்கி நினச்சா எந்த ஒரு ஸ்கில்லையும் உட்காந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு பே பண்ணி கூட அந்த கோர்ஸ் பண்ணலாம், வொர்த்து தான். பட் என்ன மாதிரி அது பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மணி இல்லை, ரெண்டுமே இல்லைனாலும் உட்காந்து யூடியூப்பில் அந்த விஷயத்தை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த கம்பெனியில் உங்களை ஹையர் பண்ணுற அந்த ஹெச்ஆருக்கு, அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, அந்த ஒர்க்கை செய்வீங்களா, எனக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்ற ஒரே விஷயம் தான் உங்களுக்கு தேவை. இப்படி நீங்கள் உங்களோட ஸ்கில்லை ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம் அது என்ன, நான் என்னோட எல்லா வீடியோவிலும் கூவி சொல்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட அந்த ரெஸ்யூம் மட்டும்தான். ஏன் இந்த விஷயத்த நான் என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் ஓவராக சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அந்த ஹெச்ஆர் கால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது, உங்களை இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ அந்த ரெஸ்யூமை உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட நாலேஜ், ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கணும். உங்களோட ரெஸ்யூமை ஒரு பேஜில் அழகாக க்ரியேட் பண்ணுங்கள். உட்காந்து 4-5 பேஜ் க்ரியேட் பண்ணாதீங்க. உங்களோட நேம் போடுங்க, என்ன ஜாப் போகிறீங்களோ அதை போடுங்க, மறக்காமல் ஃபோட்டோ போடுங்க. எல்லோரும் ஃபோட்டோ போட மறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸை புல்லட் பாயிண்ட்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கணும். மறக்காமல் புல்லட் பாயிண்ட்ஸில் ஹைலைட் பண்ணுங்கள். புல்லட்ஸ்னால் பார்த்தா ரொம்ப க்ளீனாக தெரியணும், அந்த மாதிரி போடுங்க. அடுத்தது ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. இல்லைனா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சிம்பிளாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது மட்டுமே இருந்தால் போதும். உங்களோட ரெஸ்யூம் பக்கா. இதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ டெடிகேட்டடாக மேக் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் என்னோட சேனலில். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரெஸ்யூமை போட்டு ரொம்ப கிளட்டர் பண்ணிடக்கூடாது, சிம்பிளாக ப்ரெசைஸாக விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கடைசி டிகிரியை மட்டும் போடுங்க. உட்காந்து 10வது 12வதெல்லாம் போட்டுருக்காதீங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற ஸ்டேட்டில் இருந்து கொஞ்சம் முன்னால் வந்து உங்ககிட்ட அந்த ஸ்கில் ரியல் டைமாக ஒர்க் பண்ணணும்னாலும் ஓரளவு டீசெண்டாக நல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, ஒரு பக்காவான ரெஸ்யூம் இருக்குது. இது 2 வச்சுக்கிட்டு உங்களால் ஜாப் கெட் பண்ண முடியலனா கண்டிப்பாக இதை வச்சு ஈஸியாக ஜாப் கெட் பண்ண முடியும். ட்ரஸ்ட் மீ. இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு மோட்டோ என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையான்றது ஒரு 2வது விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் நினச்சும் போது அந்த ஜாபை வேணால் குவிட் பண்ணலாம், நினச்ச ஜாப்புக்கு ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இப்போது என்னோடய எக்ஸ் கம்பெனியில்
ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர்கிட்ட ரியல் டைமாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவர்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னால் இது லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் அவர்கிட்ட ரியல் டைமாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இதே மாதிரி தானே நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஃப்ரெஷராக உட்காந்துக்கிட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு தோணுன அந்த விஷயம் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டாவாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எக்கச்சக்கமான பேர் ஒரே ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. அதை பற்றி இங்கே பேசுகிறோம்ல. காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே ரியாலிட்டி என்னன்னா, நான் ஜாப் அப்ளை பண்ணும்போதும் எக்கச்சக்கமான காம்படிஷன் தான் இருந்துச்சு. இங்கே வந்து நான் வந்து ஜாப் கெட் பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லலை. நான் உங்களுக்கு அந்த என்ன நோஷன் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்குது இல்லையா காம்படிஷன் 10,000 20,000 அப்படின்ட்டு, அதே அளவுக்கு கம்பெனிஸ் வந்து பீப்புளை ஹையர் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் ஹையர் பண்ணுறதுக்கு எவ்ரி கம்பெனிஸ் போட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்கில்ஃபுல்லான பர்சன் வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு நாளும் அந்த ஹையரிங் பிளாட்ஃபார்மில் போய் ஜாபை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கோ அந்த அளவுக்கு ஜாப்ஸு கொட்டி கிடக்குது. அந்த 10,000 கம்பெனிஸ்லேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப், ஒரு ஜாப் நம்மளால் கெட் பண்ண முடியாதா? தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். நம்ம ரைட்டான ஸ்கில்லோட ரைட்டான பர்சனை அப்ரோச் பண்ணி ரைட்டாக அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னா ஜாப் கெட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நம்மளோட பசங்களும் பொண்ணுங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கில்லை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும்னாலும் அதில் ஓரளவு டீசெண்டாக ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. பட் அதை வந்து ஜாபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஜாபை கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. நான் ரியல் டைமாக பார்த்துட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டே அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கான். இந்த மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாபை கெட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஜாபை கெட் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 months ஸ்பெண்ட் பண்ணி, ரெஷ்யூமெல்லாம் க்ரியேட் பண்ணி, மோர் தென் 5 to 6 ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப்பை கெட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். பட் நம்ம அந்த ஜாபை கெட் பண்ணிவிட்டு அந்த ஜாபில் ரொம்ப நாள் இருக்குமோ, அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோமோ அப்படின்றதெல்லாம் செகண்ட் விஷயம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஜாபை கெட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அதை கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு செகண்ட் ஜாப் கெட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 ஈஸி. ஸோ இங்கே உங்களோட ஒரே கோல், ஒரே ஒரு வேலை என்னென்னா, நீங்கள் ஒரு பக்காவான ரெஷ்யூமை ரெடி பண்ணி உங்களோட ஸ்கில்லை நல்லா பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஜாபை கெட் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களோட ஒரே கோல், ஒரே வேலையும் கூட. வேறு என்ன கோல் நம்மளுக்கு இருக்க போகுது இந்த ஸ்டேஜில்? ஓகே, இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை அடித்து சொல்ல முடியும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது தான் கஷ்டம். பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்பை கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்டர்ன்ஷிப்பை கெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்றைக்கி எந்த இன்டர்ன்ஷிப் போனாலும் ரியல் டைமாக ஒரு ஜாபில் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்ப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உட்காந்துன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. வெரி ரேராக தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹையர் பண்ணுற அந்த மாதிரி ப்ராசஸில் போகிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே அந்த ஓகே சரிங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் நான் சொல்லுவேன், ஒரு இன்டர்ன்ஷிப்பை கெட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 ஈஸி. உங்களால் ஒரு பே பண்ணுற இன்டர்ன்ஷிப், அதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பை உங்களால் ஃபைன் பண்ண முடியலன்னா ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பை கெட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. அந்த ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பை 1 month, வெறும் 1 month இல்லைனா 2 month மட்டுமே செஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜாப் கெட் பண்ணுறதுன்றது வந்து வெரி ஈஸி. எக்ஸாக்டாக அதே தான் நானும் பண்ணேன். ஓகே, இப்போ ஒரு ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க, தலைவலி முடிஞ்சுது அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. தலைவலி ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்போ ஜாப்க்கோ அப்ளை பண்ணி எப்படியோ ஒன்று என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த கம்பெனியில் இருக்கிறவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த கம்பெனியில் நம்ம லாங் டேர்மாக இருக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணீங்க இல்லையா, அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து ரியல் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பக்காவான சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அந்த நைட் டைம் வீக்கெண்ட்ஸ்லலாம் உட்காந்து அந்த ஸ்கில்லை யூடியூப்பில் கற்றுக்கிட்டு ரியல் டைமாக ஒர்க் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்கில்லை நீங்கள் மோர் ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் அந்த ஸ்கில்லை ஸ்ட்ராங் ஆகணும். அந்த ஸ்கில்லை ரியல் டைமாக ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 week 1 month மட்டும் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கில்லில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. உங்களை அந்த ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணாலோ இல்லை நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு போனாலோ நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ண தேவையில்லை, இந்த கம்பெனியில் நம்ம வந்து லாங் டேர்மாக இருப்போமா, நம்மளை ஃபயர் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது. நீங்கள் நினச்சா அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வேறு ஜாப் போகலாம். நீங்கள் நினச்சா வேறு ஜாப் போய் எனக்கு இவ்வளோ சேலரி கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணலாம். நீங்கள் நினச்சா இந்த மாதிரி என்ன வேணால் செய்யலாம். அதுக்கு நீங்கள் அந்த கம்பெனியில் லாங் டேர்ம் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கம்பெனியில் இருக்கவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. சோல்ஃபுல்லாக அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணி அந்த ஸ்கில்லை
உங்களுக்காக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். தட்ஸ் த ஒன் திங் ஐ வில் ரெக்கமெண்ட் ஸ்ட்ராங்லி. எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் ஒரு SEO ஜாபுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல எப்படி ஒரு சைட்டை ஆடிட் பண்ணுறது, கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, கூகுள் சர்ச் கன்சோல் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்மளோட சைட்டை ரேங்க் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் உட்காந்து கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மாதிரி அந்த ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். தட்ஸ் த ஒன் திங் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ 105%. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் செய்யும் போது 21வது நாள் என்னை அந்த இன்டர்ன்ஷிப்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கே ஹையர் பண்ணுவாங்க அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு ஒரு ஜாபில் சேரணும், அதுலேருந்து ஓரளவு நாலேஜை கெயின் பண்ணணும், நீங்கள் ரியல் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளோட கோல். அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிடலாம். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேரை பார்க்குறேன், அதாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்களே, அவங்க எல்லாரையுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப், செகண்ட் ஜாப், தேர்ட் ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர், ரியல் டைமில் பார்க்குற ஒரு சில பேர், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சில பேரை ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு எப்பயாச்சும் உட்காந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தட்ஸ் நாட் வர்த். நீங்கள் லக்கிலியே என்ன மாதிரி ஜாப்லேருந்து ஃபயர் எல்லாம் பண்ணப்படாமல், இன்கேஸ் ஃபயர் பண்ணப்பட்டாலும் அது ஒரு நல்ல வின்னிங் கேம் தான், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஃபயர் பண்ணப்பட்டாலோ இல்லைனா நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பே ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாலோ, இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு ஓகே ரியல் டைமாக செஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தோணும், ஓகே நம்ம ரியல் டைமாக ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். இந்த மாதிரி உங்ககிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது, ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு ஓகே 1 மந்த்தோ 2 மந்த்தோ செஞ்ச அந்த பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப் இருக்குன்னா இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இதை மட்டுமே வச்சு இது எல்லாத்தையும் உங்களோட ரெஷ்யூமில் போட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜாப் கெட் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 ஈஸி. அந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக பண்ணேன். ஆக்சுவலாக என்ன வந்து அந்த இன்டர்ன்ஷிப்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பை ஃபயர் பண்ணிட்டாங்கனால எங்கேயும் சொல்லிவிட்டு உட்காந்து ஃபீலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காமல் அந்த இன்டர்ன்ஷிப்பை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ரெஷ்யூமில் போட்டு என்னோட செகண்ட் ஜாப் கெட் பண்ணேன். செகண்ட் ஜாப்பை 4 மந்த்ஸ் செஞ்சேன். எனக்கு ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஜாபை குவிட் பண்ணிவிட்டு 1 மந்த் கேப் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஈஸியாக கெட் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு ஜாப் தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாப் அப்ளை பண்ணி அது செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நான் இதை தான் சொல்ல வரேன். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஜீரோவில் இருந்தீங்க, ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணீங்க, அந்த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நெக்ஸ்ட் ஜாப் போயிட்டே இருக்கீங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த கர்வை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஏன்னா இதை தான் எக்ஸாக்டாக நான் செஞ்சேன். இது வந்து யார் வேணால் ரெப்ளிகேட் டூப்ளிகேட் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் அந்த ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. வேறு ஜாப்புக்கு வேறு கம்பெனிக்கு போகலாம். எக்கச்சக்கமான கம்பெனியில் எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் இருக்குது. அதை பற்றி இங்கே பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நினச்சா ஜாபை குவிட் பண்ணலாம், வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஆகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது மட்டும் தான் மேட்ரு. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது வேறு லெவல் மேட்டர். ஸோ இதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. நான் இதையும் தாண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னா தட்ஸ் குட். நீங்கள் அந்த ஸ்கில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நெக்ஸ்ட் ஜாப் நெக்ஸ்ட் எப்படி வேணால் போய்க்கலாம். அது வந்து உங்களோட கையில். பட் நான் இங்கே என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு வாரத்தில் 5 நாள், ஒரு மந்தில் 20 நாள், 25 நாள், ஒரு வருஷத்தில் 250 300 நாள் அப்படின்ட்டு வருஷம் ஃபுல்லும் காலையில் 7 மணிக்கு எழுந்து 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ரிட்டர்ன் வரதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இட்ஸ் வெரி 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 ஹார்ட் அண்ட் டஃப். ஸோ இப்போ என்னோட ஒரே ஒரு கோல் என்னென்னா, இந்த மாதிரி நான் ஜாப் கெட் பண்ணிட்டேன், என்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்துட்டேன் இல்லையா, இந்த ஸ்டேட் வந்துட்டால் இது ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ணி எப்படி அந்த ஜாப்லேருந்து நம்ம வெளியே வருதுன்னு பார்க்கணும். இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த வேல்யூவாக கொடுக்குறது, அதை ஃப்ரீலான்ஸ் பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோட மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஜாப் எப்படி குவிட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாபை லைஃப் டைம் முழுக்க செய்கிறதுன்றது வந்து நினச்சே பார்க்க முடியாத விஷயம். என்னால் அதை நினச்சே பார்க்க முடியல. ஸோ இப்போது என்னோட ஒரே ஒரு கோல் அந்த ஜாப்லேருந்து வெளியே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சைட் இன்கமில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்களே ஒரு சர்வீஸை கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படின்ட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் நான் அல்டிமேட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இது எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணல, பட் என்னோட மைண்ட் செட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் பிடிக்கலனா
நீங்கள் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃப்ரீ டைமில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் த ஒன் திங் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ வெரி ஸ்ட்ராங்லி. ஓகே, இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பேசிட்டேன், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப பேசிட்டேன். ஃப்ரம் ஸ்க்ராச் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜாப்லேருந்து வெளியே வருது அப்படின்ற வரை பேசிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். கடைசி வரை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் கடைசி வரை பார்த்தேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் டில் எண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று மேக்கே உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்றேன்.